பலமான மனிதராக நீங்கள் வாழ வேண்டும் என்றால், இது இரண்டாவது அம்சம். பலமான மனிதராக வாழ வேண்டும் என்றால் அவர் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டட்டும். அவர் அல்லாஹ்வின் மீது தன் பொறுப்புகளை அனைத்தையும் எடுத்து வைக்கட்டும். பெரியதோ சிறியதோ அத்தனையும் யார்கிட்ட எடுத்து வைக்கணும்? அல்லாஹ்ட்ட எடுத்து வைக்கட்டும். அவர் மிகவும் பலசாலியாக இருப்பார். ஏனென்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரணிகளை படைத்திருக்கிறான். காரணிகள் இறைவனது சுன்னா. காரணிகள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் இறைவன் நடத்துவதில்லை, விதிவிலக்காகவே தவிர என்பது இறைவனது சுன்னா. இதுக்கு இது இப்படி வந்தா தான் இது, இப்படி வந்தால் தான் இது. எனவே காரணங்களை நாம் கடைபிடிக்கணும், அவைகளை செய்ய வேண்டும், அதுக்காக உழைக்கணும். ஆனால் அஜ்மிலு ஃபி தலப், தேடுவதில் அழகாக இருக்க வேண்டும். அதில் ஒரு பதட்டமோ, அதில் ஒரு போராட்டமோ, அதில் ஒரு நிம்மதியற்ற நிலைமையோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் நம்ம புரிந்து கொண்டு, இந்த உலகத்தில் காரணிகளை இறைவன் படைத்திருப்பது அதை அடைவதற்கு தான், சந்தேகம் இல்லை. ஆனா காரணிகளால மட்டும்தான் தவக்குல் நினைச்சிடக்கூடாது.